ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஹிலா கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். செய்முறை: அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து கடாயில் வறுத்து எடுத்து பேரில் வச்சுக்கணும். நல்லா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ரொப்பி நல்ல எண்ணெய் போட்டுக்கணும். நல்லா பெரிய ஸ்பூனில் நல்லா நல்லெண்ணெய் போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ மாங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்ததாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் எண்ணெய் நல்லா இருக்கும். இன்னும் தொக்கு நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால் கடுகு போடணும். அப்புறமா கறிவேப்பிலை போடணும். மெழுகு போடணும். நல்லா நுறுக்கி வச்ச பூண்டு போடணும். போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் நல்லா ஈரம் இல்லாத மாங்காய் நல்லா கழுவி தொடச்சி கட் பண்ணி நல்லா போட்டு கடாயில் வதக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கலக்கி விடணும். கலக்கி தேவை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ மாங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் கலாரி விட்டு திருப்பம் ஒரு 2 நிமிஷம் திருப்பம் மூடி விடணும். நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கணும். வதங்கலைன்னா திருப்பம் 2 நிமிஷம் விடணும். மூடி விட்டுணும். நல்லா மூடி விட்டுட்டு வதங்கிட்ட பின்னால் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும். மூடி திறந்து பார்த்து அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்ட பின்னால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். அரை ஸ்பூன் மஞ்சள் போடணும். அரை ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். போட்டு நம்ம முன்னால் நல்லா வெந்தயம் கடுகெல்லாம் வதக்கி பொரிச்சு வச்சேன் இல்லையா, அது நல்லா குமுக்கி அது போட்டு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடணும். போட்டு நல்லா கலாரி விடணும். நல்லா கலாரி விட்டு நல்லா கலந்துட்டு நல்லா சேர்த்துட்டு பின்னால் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா மூடிடணும். மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இந்த தொக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா புளிப்பு பிடிக்காதவங்க இந்த நாட்டு சர்க்கரை போடுறதுனால பசங்களும் ஆகட்டும் பெரியவங்களும் ஆகட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்காக நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இனிமேல் அடிக்கடி நல்ல ரெசிபியாக நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதெல்லாம் நான் போட்டுனே இருப்பேன்.